ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரீமியர் லீக் வீக் 10ல் பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மான்செஸ்டர் யுனைடெட் vs சவுத்ஹாம்ப்டன். சரி, ஓகே, வாங்க நம்ம இதோட மேட்சோட ப்ரிவியூ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மேட்ச் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது எங்கன்னு பார்த்தோம்னா சவுத்ஹாம்ப்டனில் தான் மேட்ச் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா மான்செஸ்டர் யுனைடெடோட இது டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம், டீம் டீட்டெயில்ஸை. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு கரண்ட் ப்ரீமியர் லீக்கில் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வந்துட்டு 8 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் 4 வின் பண்ணியிருக்காங்க, 3 லாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்துட்டு ட்ராவ் ஆகிருக்கு. அவங்க வந்து 13th பொசிஷனில் இருக்காங்க டேபிளில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இவங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட் வந்து 7 கேம் அவையில் விளாண்டுருக்காங்க. அந்த 7 மேட்ச்லையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் மேட்ச்சில் வந்து அவங்க அட்லீஸ்ட் 2 கோலாவது போட்டிருக்காங்க. அதுதான் இவங்களோட ஸ்டாட்ஸ் சொல்லுது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சவுத்ஹாம்ப்டன் கூட அவங்க விளாண்ட கடைசி 12 அவே மேட்ச்சில், அதாவது சவுத்ஹாம்ப்டனில் நடக்கிற மேட்ச்சில் வந்துட்டு அவங்க எந்த ஒரு மேட்ச்லையுமே இது வரைக்கும் லாஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இதனால வந்து நம்ம வந்து என்னன்னா இந்த மேட்ச்சில் வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் பிரகாசமாக தெரியுதுன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் சவுத்ஹாம்ப்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசன் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட கீ ஸ்ட்ரைக்கர் வந்து இங்ஸ் வந்துட்டு டீமில் இல்லாமல் இருக்காரு. இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா சவுத்ஹாம்ப்டன் வந்து 9 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 5 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் லாஸ், 2 மேட்ச் வந்து ட்ராவில் முடிஞ்சிருக்கு. அவங்க வந்து அதே போல் பார்த்தோன்னா லாஸ்ட் 3 ப்ரீமியர் லீக் மேட்ச்சில் வந்து ஹோம் மேட்ச்சில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அவங்க எல்லா மேட்ச்லையுமே வந்து க்ளீன் ஷீட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் 2 கோலாவது போட்டிருந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து இந்த 2 டீமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து பார்த்தோன்னா மான்செஸ்டர் யுனைடெடுக்கு வந்துட்டு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் 42 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் 26 மேட்ச்சில் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் பார்த்தோன்னா 7 மேட்ச் தான் வந்துட்டு சவுத்ஹாம்ப்டன் வின் பண்ணியிருக்காங்க, 9 மேட்ச் வந்து ட்ராவில் முடிஞ்சிருக்கு. இந்த இவங்களோட 2 டீமோட வந்துட்டு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸும் என்னென்ன வேணுமோ பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட ஸ்கோர் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2-1. ஸோ 2 டீமுமே ஸ்ட்ராங்கான டீம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 2 டீம்லேயுமே நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க. அதனால் கோல் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம வந்துட்டு எந்த ஒரு காம்பினேஷன் நீங்கள் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃபெண்டர், 5 மிட்ஃபீல்டர், 2 ஸ்ட்ரைக்கர், எல்லாம் வந்து 4 மிட்ஃபீல்டர் 3 ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற காம்பினேஷனில் கூட நீங்கள் டீம் ஃபார்மேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் கிராண்ட் லீக் காம்பினேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டீம் வந்து 0-0க்கு கிரியேட் பண்ணுங்கள். 3 டீம் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வந்து வின் ஆகிற மாதிரி வித் க்ளீன் ஷீட் 1-0 ஆர் 2-0 ஆர் 3-0 வாட் எவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டீம் வந்துட்டு சவுத்ஹாம்ப்டன் வந்துட்டு க்ளீன் ஷீட் மெயின்டைன் பண்ணி வின் ஆகிற மாதிரி டீம் கிரியேட் பண்ணுங்கள். 3 டீம் வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட் வந்து வின் வித் பிடிடிஎஸ்ன்றதுனா என்னன்னா 2 டீமே கோல் போடுறது, போத் டீம் டு ஸ்கோர். அதுக்கப்புறம் 2 டீம் வந்து சவுத்ஹாம்ப்டன் வின் வித் பிடிடிஎஸ். இதுதான் வந்துட்டு நம்ம வந்து கிராண்ட் லீக்ல வந்து கிரியேட் பண்ண வேண்டிய காம்பினேஷன். நான் இதுக்கான காம்பினேஷன்ஸ் வந்து நான் வந்து டீம்ஸ் வந்து நான் காட்டுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் வந்து நீங்கள் சாய்ஸஸ் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில பண்ட் பிக்கை வந்து கேப்டன் போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் கேப்டன் விசி சாய்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் இருக்க நீங்கள் யாரை வேணுமானாலும் நீங்கள் கேப்டனாகவோ விசியாவோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே கேப்டன் விசி சாய்ஸஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரூனோவும் ராஷ்ஃபோர்டும் வந்துடுவாங்க. அதோட வந்து பார்த்தோன்னா க்ரீன்வுட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஃபால்ட் கேப்டன் சாய்ஸஸில் இருக்குது, அது தப்பாக கொடுத்துருக்கான். அவர் வந்து பண்ட் கேப்டன் விசி ஆப்ஷனில் வரணும். மான்செஸ்டர் யுனைடெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ராஷ்ஃபோர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆடம்ஸும் வார்ட் ப்ரோஸ், இவங்க 4 பேர் வந்துட்டு கீ ஸ்கோரர்ஸ். இவங்க 4 பேருமே வந்துட்டு நீங்கள் ஸ்மால் லீக்கோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்ட் பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா மார்ஷல் வந்து பண்ட்டில் இருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா, அவர் வந்து வெறும் 17% தான் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து நான் மார்ஷலை வந்து நான் பண்ட் பிக்கில் கொண்டு வந்துட்டேன். ப்ராப்ளி வந்துட்டு லைனப் வந்ததுக்கப்புறம் அவரோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோன்னா மேகுரையும், அதுக்கடுத்து ஆம்ஸ்ட்ராங், கேவனி இல்லை இந்த மேட்ச் லைனப்பில் வர்றது டவுட்டு தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ட் வைஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்.
வாங்க நம்ம வந்துட்டு இதுக்கடுத்து நம்ம வந்து ட்ரீம் 11 வந்து எப்படி டீம் போடுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு இங்கே 11 டீம் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம டீமை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறது வந்து என்னோடய ஸ்மால் லீக் டெம்ப்ளேட் டீம். இது மேபி நான் சேஞ்ச் பண்ணிடுவேன், அது வேணாம். ஸோ செகண்ட் டீம்லேருந்து நம்ம போகலாம். ஸோ செகண்ட் எடுத்தவொடனே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மான்செஸ்டர் யுனைடெட்க்கு வந்துட்டு ஃபேவராக 1-0 அப்படின்ற காம்பினேஷனுக்கு வந்து நான் டீம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்ஃபோர்ட் கோல் போகிற மாதிரி மார்ஷல் அசிஸ்ட் பண்ணுறதா கனெக்ட் பண்ணிட்டு நான் டீம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவங்க 2 பேரை தவிர மீதி இருக்க எல்லா பிளேயரும் வந்துட்டு 1-0க்கு வந்து காமனான பிளேயர்ஸாக தான் நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா டாப்பில் வந்து ஒரு கோல் கீப்பர், அது போக வந்து 4 டிஃபெண்டர், மான்செஸ்டர் யுனைடெடோட 4 டிஃபெண்டர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெஸ்டர்கார்ட், அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வெஸ்டர்கார்ட்னாலும் செலக்டட் பை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. வெஸ்டர்கார்ட்னாலும் சரி, பெட்னாரக் இவரும் சரி, 2 பேருமே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு சேம் லெவல் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். பட் ஆன் த டே வந்துட்டு இவங்க வந்து ஒரு 4 ± 4 பாயிண்ட்ஸில் தான் வந்துட்டு நார்மலாக அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் யார் வேணுமோ நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த வெஸ்டர்கார்ட், அதுக்கப்புறம் அப்படி இல்லைனா வந்து பெர்னார்ட், இவங்க 2 பேரில் வந்துட்டு சாய்ஸ் உங்களோடது. நீங்கள் யாரை வேணுமானாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இவங்க 3 பேர் வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஸ்டன்டான ஆட்கள் தான். வித்தவுட் கோல் இவங்க 3 பேரை வந்து நிறையா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஈவன் வந்து ஆடம்ஸ் வந்துட்டு அவரோட டேயில் வந்துட்டு அவர் நிறையா வந்து ஷார்ட் ஆன் த டார்கெட் கொடுத்தாரு அப்படின்னா மேபி வந்துட்டு இந்த சேஞ்சஸ் நடக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்துட்டு இங்கே ராஷ்ஃபோர்டும் மார்ஷலும் கொடுத்துருக்க காரணத்தினால நம்ம மிட்ஃபீல்டில் வந்து 3 பேர் எடுக்கணும். அதே காம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே காம்பினேஷனில் ராஷ்ஃபோர்டு மார்ஷல் அசிஸ்ட் பண்ணதுக்கு நீங்கள் வேணும்னா மார்ஷல் கோல் போட்டு ராஷ்ஃபோர்டு அசிஸ்ட் பண்ண மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் ராஷ்ஃபோர்டை கேப்டனாக போட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் இவங்களுக்கு பதிலாக நான் ப்ரூனோ கொண்டு வரணும்னா கூட நீங்கள் ப்ரூனோ கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி கோல் வந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் நம்ம அங்கே வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம கிராண்ட் லீக் டீம் எப்பயுமே க்ரியேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து முன்னாடியே இவங்க தான் கோல் போடுவாங்க, இவங்க தான் அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. இப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ராஷ்ஃபோர்ட் கேப்டன், மார்ஷல் அசிஸ்ட் பண்ணா அப்படின்னா நமக்கு வந்து கிராண்ட் லீக் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% வரைக்கும் இது இருக்கும், மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி. இவ்வளோதான். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் 3, இந்த டீம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ராஷ்ஃபோர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபெர்னாண்டஸ் உள்ளே ப்ரூனோ கொண்டு வந்துட்டேன் உள்ளே. ஸோ ப்ரூனோ கொண்டு வந்துட்டு ராஷ்ஃபோர்டை ரிமூவ் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் மேபி நீங்கள் ராஷ்ஃபோர்டை வச்சுக்கிட்டு மார்ஷல் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா வேறு ஏதாவது வந்துட்டு இங்கே இருக்க வேறு ஏதாவது ஒரு மிட்ஃபீல்டரை மிட்ஃபீல்டருக்கு பதிலாக ஆடம்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரெட் வேறு யாரையாவதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் வந்து நான் ப்ரூனோ கேப்டன், மாகுரை வந்து வைஸ் கேப்டன் இருக்கேன். ஏன்னா மாகுரை வந்துட்டு ஸோ அவர் நிறையா பாயிண்ட்ஸ் தரக்கூடிய பிளேயர். அந்த டிஃபென்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா மான்செஸ்டர் யுனைடெட் பொறுத்த வரைக்கும் அதிகமான பாயிண்ட்ஸ் யார் தருவா அப்படின்னு பார்த்தோன்னா மாகுரை தான் மேக்ஸிமம் தருவார். சப்போஸ் வான் பிசாக்கா வந்துட்டு எதுவும் அசிஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் பாயிண்ட்ஸ் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்ஷல் அசிஸ்ட் பண்ண மாதிரி தான் டீம் க்ரியேட் பண்ணுறோம். அதனால் வந்து மாகுரை வந்து நான் வைஸ் கேப்டனாக போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 டீம் வந்து 1-0க்கு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணுற டீம் என்ன அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா 2-0ன்ற காம்பினேஷனுக்கு வந்து நான் டீம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 2-0ன்ற காம்பினேஷன் நான் க்ரியேட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபெர்னாண்டஸையும் மார்ஷலையும், ஃபெர்னாண்டஸ் ஒரு கோல், மார்ஷல் ஒரு கோல், ஃப்ரெட் வந்து அசிஸ்ட் பண்ணுற மாதிரி கணக்கு பண்ணி நான் ஒரு டீம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேபி வந்துட்டு ஃபெர்னாண்டஸ் வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கான மார்ஷலுக்கு வந்து அசிஸ்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகம். அதனால் ஃபெர்னாண்டஸ் வந்து ஒரு கோல் ஒரு அசிஸ்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்க மாதிரியும் மார்ஷல் ஒரு கோலில் இன்வால்வ் ஆகிருக்க மாதிரியும் நான் டீம் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் மிட்ஃபீல்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக பாயிண்ட்ஸ் தரது யாருன்னு பார்த்தோன்னா ஃப்ரெட் கொஞ்சம் கொடுப்பாரு. ஸோ அவர் அசிஸ்ட் கொடுக்குறாரு. மேபி நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா ஃப்ரெட்டை தூக்கிட்டு வேறு ஒரு டிஃபெண்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த காம்பினேஷன். நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்க்க போகலாம். நெக்ஸ்ட் டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சேம் டீமில் ராஷ்ஃபோர்ட் தூக்கிட்டு மார்ஷல் தூக்கிட்டு ராஷ்ஃபோர்டை உள்ளே கொண்டு வந்திருப்பேன். வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஓகே 1-0 பார்த்தாச்சு, 2-0 பார்த்தாச்சு. 2-0 கேன் பி 3-0க்கும் சப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்க டீம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 0-0. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பினேஷன். ஸோ இதுதான் நமக்கு வந்து நிறையா வந்துட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக வந்துட்டு நான் ஆப்போனண்ட்டோட கோல் கீப்பரை நான் வச்சுருக்கேன்.
ஸோ ஏன் ஆப்போனன்ட் கோல் கீப்பர், ஸோ அவர் வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காரா மற்ற பிளேயர்ஸ்லாம் விட கம்பேர் பண்ணல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் ஏன் நான் கேப்டனாக வச்சுருக்கேன் அப்படின்னா, இவங்க வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வந்துட்டு ஸ்ட்ராங்கான டீம். அவங்க வந்து அதிகமான ஷார்ட் ஆன் டார்கெட் கொடுப்பாங்க. ஸோ அதிகமான ஷார்ட் ஆன் டார்கெட்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 5 ஷார்ட் ஆன் டார்கெட். ஸோ 5 ஷார்ட் ஆன் டார்கெட் வரும்போது கோல் கீப்பருக்கு வந்து அதிகமான சான்சஸ் வந்து என்னென்னா 5ல் நிறையாவது வந்து சேவ் பண்ணுறதுக்கு 5மே சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு 40 பாயிண்ட் டிஃபால்ட்டாக கிடச்சிரும். க்ளீன் ஷீட்டுக்கு ஒரு 20 பாயிண்ட், மொத்தம் 60 பாயிண்ட் அவர் டிஃபால்ட்டாக வாங்கிடுவார். அது போக சில பாசஸ் சம்திங் ஏதோ கிளியரன்ஸ்லாம் கிடச்சின்னா கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்ஸ் தான். அதனால தான் வந்து ஆப்போனன்ட் கோல் கீப்பரை வந்து நான் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேகுரி வந்து நான் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். அது போக மற்ற ஆட்கள்லாம் நாங்கள் பிக் பண்ணியிருக்க ஆட்கள்லாம் பார்த்தோன்னா பாசஸ், இன்டர்செப்ஷன், டேக்கிள் இந்த மாதிரி இதிலலாம் அதிகமாக இன்வால்வ் ஆகிறவங்களாம் பார்த்து பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து 0-0 காம்பினேஷன்ஸ்க்கு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்குது. மேபி நீங்கள் வந்துட்டு வேறு ட்ரை பண்ணலாம். மேகுரி கேப்டனாக போட்டுட்டு இது வாஸ்டர்கார்ட் அவரை வந்து வைஸ் கேப்டனாக போடலாம். ஏன்னா வந்து பெட்னாராக் கூட நீங்கள் வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த டீம் 4 and 5ல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்போனண்ட்டோட கோல் கீப்பர் மான்செஸ்டர் யுனைடெடோட கோல் கீப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இப்படி கூட நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் நிறைய கோல் சேவ் பண்ணிக்கனால அவர் கோல் கீப்பர் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டீகாவை தூக்கிட்டு நீங்கள் இவர் சவுத்ஹாம்ப்டனோட வந்து கோல் கீப்பரை வச்சுட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபெண்டர் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் என்ன காரணத்தில் எடுத்தேன் அப்படின்னா வாஸ்டர்கார்ட் வந்து கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுப்பார் அவரே டிஃபால்ட்டாக. அதனால் வந்து நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத்ஹாம்ப்டனோட 1-0 காம்பினேஷனுக்கு அதே போல் இங்கே நான் வைஸ் கேப்டன் யாரை வச்சுருக்கேன்னா கோல் கீப்பர் சேம் ரீசன் தான். ஸோ மற்றபடி எல்லாருமே வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆட்கள். இங்கே வந்து வால்காட் வந்து அசிஸ்ட் பண்ண மாதிரி டீம் போட்டிருக்கேன். நீங்கள் வால்காட்க்கு பதிலாக வந்து நீங்கள் வந்துட்டு வேறு யாராவது எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரௌஸ் அவர் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இது 2-0 காம்பினேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட டீம். ஒரு டிஃபெண்டர் மட்டும் வந்து மேக்ரி மட்டும் உள்ள வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் வந்துட்டு டேக்கிள், இன்டர்செப்ஷன், பாசஸில் பாயிண்ட்ஸ் கொடுக்குறவங்க. இங்கே ஆடம்ஸ் கேப்டனு, ப்ரௌஸ் வந்துட்டு வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ வால்காட் வந்து டீமில் இருக்கார். அவர் ஒரு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, கோல்டு ஏதோ இன்வால்வ் ஆகிருக்காரு அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா போத் டீம் டு ஸ்கோர் அப்படின்ற காம்பினேஷன்ஸ்க்கு வந்து நான் டீம் க்ரியேட் பண்ணேன் பிடிடிஎஸ்க்கு. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மான்செஸ்டர் யுனைடெடில் வந்து 6 பேர் இருக்காங்க. இங்கே இவங்க சவுத்ஹாம்ப்டனில் வந்து 5 பேர் எடுத்து வச்சுருக்காங்க, 5 பிளேயர். இந்த காம்பினேஷன்ஸ் தான். ஸோ இங்கே ப்ரூனோ கோல் போடுறாரு. இந்த சைடில் வந்து ப்ரூனோ கோல், அதுக்கப்புறம் ஆப்போனண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஆடம்ஸ் கோல் போடுறாரு. ஸோ மற்றவங்களாம் வந்துட்டு அசிஸ்ட் பண்ணாங்க. இது 1-0க்குனாலும் சரி, 2-0க்குனாலும் சரி, 1-1னாலும் சரி, 2-1 ஆர் 2-2னாலும் சரி, இந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் மேபி வந்துட்டு ஃப்ரெட்டுக்கு பதிலாக ஏதாவது ஒரு டிஃபெண்டர்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சேம் கிட்டத்தட்ட அதே டீம் தான். நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் நான் மற்றதெல்லாம் மாற்றி இருந்திருப்பேன். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய 11 டீம். இந்த இன்கேஸ் வந்து லைனப்பில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து எந்தெந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நான் ஃபைனல் டீம்னா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச். ஓகேவா? அதை விட நீங்கள் முக்கியமான விஷயம் வந்து நான் கீழே என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்குது. நீங்கள் அதில் என்னோடய டெலிகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.